விஜய் வந்து விகடனில் வந்து இந்த மூஞ்சியெல்லாம் நடிக்குமா அப்படின்னு கேட்ட காலத்திலேயே கொந்தளித்து எங்கள் அண்ணன் நடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ வயசு 50 ஆயிடுச்சு. இப்போ அவங்கெல்லாம் வந்து சைட்லைன்டு 50 வயசு ஆயிடுச்சு, இனி நீங்கள் ரசிகராக இருக்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி விலக்கிட்டு புதிய ரசிகர்களை தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அந்த நபர்களுக்கு கீழே இருந்த கட்டமைப்பெல்லாம் வந்து உதிர்ந்து போயிருக்கு. புதிதாக உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு வந்து மாவட்ட வாரியாகவே இன்னும் முழுமையடையாத நிலையில் மாவட்டத்துக்கு கீழே மாநகரம் இருக்குது, மாநகரத்துக்கு கீழே நகரம், நகரத்துக்கு கீழே ஒன்றியம், ஒன்றியத்துக்கு கீழே பேரூராட்சி, பேரூராட்சிக்கு கீழே ஊராட்சி, ஊராட்சிக்கு கீழே கிளை. இந்த செட்டப்பை வந்து அவங்க கற்றுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறேன். புஷி ஆனந்த் வந்து பல்வேறு இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது போல் நம்ம பார்த்தாலும் கூட பலரும் சொல்வது என்னென்னா, அவரை தாண்டி எதையுமே செய்ய முடியாது கட்சிக்குள்ளே, முழுமையான நிர்வாகிகளையும் அவர் தான் கைக்குள்ளே வச்சுருக்கிறாரு. அண்ணனை வந்து மீட் பண்ணவே முடியாது, இவரை மீட் பண்ண முடியுமானா இவரை மீட் பண்ண முடியாது, அவர் யாரை சந்திக்க நினைக்கிறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் என்ட்ரி கிடைக்குது அப்படின்ற குறைபாடுகள் வருது. நாலாவதாக திமுக எதிர்ப்பு அப்படின்றதுல பழைய அதிமுக டெம்ப்ளேட், அதிமுகவினுடைய ஓல்டு டெம்ப்ளேட் என்ன அப்படின்னா அது ஒரு ஜென்ரேட்டர். அதிமுக அந்த ஜென்ரேட்டரை போடக்கூடிய ஒரே சாவி வந்து கலைஞர் எதிர்ப்பு அப்படின்ற அந்த சாவி. கலைஞர் இறந்த பிறகு அந்த சாவி பொருந்தலை. ஸ்டாலின் எதிர்ப்புன்ற சாவியை பொருத்துறதுக்கு எடப்பாடி வந்து ரொம்ப போராடுறாரு. இப்போ ஸ்டாலின் வந்து அந்த ஸ்டாலின் எதிர்ப்பு ஜென்ரேட்டர்னு ஒரு புதிய ஜென்ரேட்டர் உருவாக்கி அதில் அந்த கீயை போட முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. இதில் ஆதரவு தளம் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா, பாஜக எதிர்ப்பு அப்படின்றதுல வந்து எந்த விதமான கொள்கை புரிதலும் இல்லாத, பாஜகவே எதிர்க்க யார் வந்தால் என்னப்பா அப்படின்ற பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிற ஒரு சிலர், அப்புறம் புதிய வாக்காளர்களாக ஒவ்வொரு முறையும் களத்திற்கு வருகின்ற ஒரு சிலர். அதிமுக பொதுவாக திமுகவை பிடிக்கல அப்படின்னா ஒரே ஆப்ஷன் அதிமுக தான், பிஜேபிக்கோ அல்லது நாத்தாக்காவுக்கோ போகாமல் இது இல்லைனா இது அப்படின்ற அந்த பைனரியிலே பழக்கப்பட்ட ஒரு குரூப்பில் வந்து ஏடிஎம்கேட்ட பாஜக ஏடிஎம்கே கூட்டணியால் அதிருப்தியான ஒரு குரூப் வந்து வெளியே இருக்குது. அப்போ இதுதான் வந்து அவருடைய ஆதரவு தளம். இதிலிருந்து வளருவதற்கான இடம் இருக்கிறதா அப்படின்னா இதுவே வந்து ஒரு புதை மணலாக தான் இருக்குது. இந்த புதை மணலுக்கு மேலே அவர் என்ன பீடத்தை கட்டினாலும் அது புதைஞ்சிக்கிட்டே இருக்குது.